Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் The Study of Poetry by Matthew Arnold. Before entering into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரிப்பீட்டடாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸாக ப்ரிஸ்கிரைப் ஆகிட்டு இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் டாபிக் தான் த ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி. ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த சினாப்சிஸ் ஆஃப் த ஒர்க், நம்ம என்ன பண்ணலாம், மேத்யூ ஆர்னால்ட் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஹி வாஸ் born on 24th December 1822 and he died on 15th April 1888. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போய்ட்டாக இருந்திருக்காரு, கிரிட்டிக்காக இருந்திருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸாகவும் இருந்திருக்காரு. He was the son of Thomas Arnold, the celebrated headmaster of Rugby School, and brother to both Thomas Arnold, literary professor, and William Delafield Arnold, நாவலிஸ்ட் அண்ட் கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பெரிய பொசிஷனில் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு செலிப்ரேட்டட், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல். ஹிஸ் நேம் வாஸ் தாமஸ் ஆர்னால்ட். அதே மாதிரி அவங்க பிரதர்ஸ் 2 பேர், டாம் ஆர்னால்ட் வந்து ஒரு லிட்டரரி ப்ரொஃபஸர், அடுத்து வில்லியம் டெலாஃபீல்ட் ஆர்னால்ட், இவர் வந்து ஒரு நாவலிஸ்டாக இருந்திருக்காரு, கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்காரு. மேத்யூ ஆர்னால்ட் ஹஸ் பின் கேரக்டரைஸ்ட் அஸ் அ சேஜ் ரைட்டர். மேத்யூ ஆர்னால்டை வந்து சேஜ் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சேஜ் ரைட்டர்? சேஜ்னா முனிவன், பின்னால் நடக்கக்கூடியதே அறிபவன், அந்த மாதிரி சேஜ் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு பதவி தான். இப்போ சேஜ் ரைட்டர்னு அவர் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹி சாஸ்டைசஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் த ரீடர் ஆன் கண்டெம்பரரி சோஷியல் இஷ்யூஸ். அதாவது சும்மா போயம்ஸ், கிரிட்டிக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு போகாம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. சோஷியல் இஷ்யூஸ், அதாவது சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களா இருக்கட்டும், இல்லைன்னா பிரச்சனைகளா இருக்கட்டும், அது எல்லாத்த பத்தியும் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரீடர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியும் பேசுவாரு, எப்படி நடந்துக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் அவரோட ஒர்க்கு, சாஸ்டைஸ் பண்ற மாதிரியும் இருக்கும், அந்த ஒழுக்கத்தை பத்தி நிறைய சொல்ற மாதிரியும் இருக்கும். He was also an inspector of schools for 35 years and supported the concept of state regulated secondary education. ஸோ அவரோட ஜாப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா 35 இயர்ஸ் இருக்காரு. மோர் தென் தட் அவர் வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட் ரெகுலேட்டட் செகண்டரி எஜுகேஷன் அதோட சப்போர்ட்டராகவும் இருந்தாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட என்னவா இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ப்ரொஃபஸரா இருந்திருக்கார். பாருங்க, அவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் பார்க்குறப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம poems பத்தி படிக்கல, we are looking at his critical works. Okay, Arnold was ஏன்னா அவர் நிறைய இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், டோவர் பீச், ஸ்காலர் ஜிப்ஸி எல்லாம் அவரோட ஒர்க்ஸ் தான். அதை பற்றி நம்ம தனியாக வந்து நம்மளோட அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் மட்டும் பார்க்கலாம். Arnold was elected professor of poetry at Oxford in 1857 and he was the first in this position to deliver his lectures in English rather than in Latin. ஓகே, அவர் வந்து போய்ட்ரி ப்ரொஃபஸர் ஆஃப் போய்ட்ரியா இருந்திருக்கு. அந்த போஸ்ட்ல வந்து ஆக்ஸ்போர்ட்ல அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாரு 1857. அது மட்டும் இல்ல, அவர் நிறைய இங்கிலீஷ் லெக்சர்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் மேன் டு டெலிவர் லெக்சர்ஸ் இன் இங்கிலீஷ் ராதர் தான் இன் லாட்டின். அப்ப எல்லாம் நிறைய பேர் இந்த லெக்சர்ஸ் வந்து லாட்டின்ல வந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஹி ஹாஸ் டெலிவர்ட் ஹிஸ் லெக்சர்ஸ் இன் இங்கிலீஷ். அதை ஒரு முக்கியமா சொல்றாங்க. In 1865, Arnold published Essays in Criticism first series. Essays in Criticism second series appeared shortly after his death in 1888. So, Essays in Criticism, இவரோட essays, நிறைய important essays, critical essays எல்லாம், இந்த lectures எல்லாம் வந்து essays வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ், செகண்ட் சீரீஸ்னு 2 சீரீஸ் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்போ வந்தது அப்படின்னா 1865ல. செகண்ட் சீரீஸ் வந்தது 1888ல, ஷார்ட்லி ஆஃப்டர் ஹிஸ் டெத். அவர் இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மஸா தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. கல்ச்சர் அண்ட் அனார்கி, Arnold's மேஜர் ஒர்க் இன் சோஷியல் கிரிட்டிசிசம் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1869. அப்புறம் அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் வந்து கல்ச்சர் அண்ட் அனார்கி, கிரிட்டிக்கல் பீசஸ்ல. ஸோ அது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1869ல. அடுத்து நம்ம படிக்க போற இன்னைக்கு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் போயட்ரி. இட் வாஸ் ஒரிஜினலி பப்ளிஷ்ட் அஸ் த இன்ட்ரடக்ஷன் டு T.H. Ward's anthology The English Poets in 1880. It appeared later in Essays in Criticism second series. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவர் எப்போ எழுதினார்னு நமக்கு தெரியல. பட் எப்போ வந்து எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொன்னா
TH வார்ட் அப்படின்னு ஒரு poet வந்து அவரோட ஒர்க் ஒரு எடிஷன் போட்டிருக்கிறாரு, இங்கிலீஷ் poetsன்னு சொல்லிட்டு. அதோட ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட்டா ஸ்டடி ஆஃப் poetry வந்துச்சு, முன்னுரை மாதிரி அதுல எழுதியிருக்காரு. பின்னாடி செகண்ட் சீரீஸ் அவரோட டெத்துக்கு அப்புறம் வந்தது இல்லையா, எஸ்ஏஸ் ஆஃப் கிரிட்டிசம் செகண்ட் சீரீஸ், அதுலயும் இந்த ஸ்டடி ஆஃப் poetry ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆட்ரிபியூட்ஸ் டு ஆர்னால்ட். ஆர்னால்டுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் இல்லைன்னா அவருக்கான பெருமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசம்னா ட்ரைடன்னு சொல்லுவோம், இங்க வந்து நம்ம ஆர்னால்டை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக், அதாவது கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் கிரிட்டிக் வந்து அவரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு டைட்டிலும் அவருக்கு உண்டு. அடுத்து நான் அப்பவே சொன்ன மாதிரி ஒரு சேஜ் பொயட் அப்படிங்கிற டைட்டிலும் ஆர்னால்டுக்கு உண்டு. அடுத்து நம்ம now we will get into the topic the study of poetry. நம்ம வந்து synopsis ஒரு summary with a small analysis நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக்கே பாருங்களேன், இந்த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி, பொயட்ரியை பற்றிய ஒரு ஸ்டடி தான். போயம்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃபென்ஸ் ஆஃப் போயசி படிச்சிருப்போம். இவர் எழுதியிருப்பாரு, யாரு சிட்னி எழுதியிருப்பாரு, ஷெல்லி எழுதியிருப்பாரு, நிறைய பேர் பொயட்ரி பத்தி எழுதியிருக்காங்க. அதோடு சேர்ந்தது தான் இந்த ஒர்க்கும், த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி. ஓகே, he begins the essay stating that the future of poetry is immense because in poetry where it is worthy of its high destinies, our race as time goes on will find an ever surer and surer stay. இது வந்து அவரோட வேர்ட்ஸ், இது அவரோட ஓன் வேர்ட்ஸ், அப்படியே நான் கொடுத்துருக்கேங்க. இப்படிதான் வந்து அந்த ஒர்க் வந்து ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது, அவர் வந்து சொல்றாரு, ஃபியூச்சர் ஆஃப் பொயட்ரி இஸ் இம்மன்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது பொயட்ரி வந்து அப்போ விக்டோரியன் ஏஜ்ல எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அவர் என்ன சொல்றாருன்னா ஃபியூச்சர், அதாவது பொயட்ரியோட வருங்காலம், கவிதைகளோட வருங்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அவர் ரேஸ், நம்ம மக்கள் இனம், ரேஸ்னா மக்கள் இனம், இந்த இனம் என்ன பண்ணும்னா as time goes on will find that ever surer and surer stay in poetry அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொயட்ரியில தான் வந்து நிறைய ஹை டெஸ்டினிஸ் இருக்காம். பிகாஸ் இன் பொயட்ரி, இங்க பாருங்க, பிகாஸ் இன் பொயட்ரி வேர் இட் இஸ் வர்தி ஆஃப் ஹை டெஸ்டினிஸ், நல்ல விஷயங்கள் வந்து பொயட்ரியில இருக்கு. அதனால நம்ம இனம், மக்கள் இனம் என்ன பண்ணுமா, இதை நோக்கித்தான் நகரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு ஆருடம் மாதிரி இங்க சொல்லியிருக்காரு. சேஜ் பாயிண்ட் இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. He says all our religion have forsaken us. They have grown too much tied down to facts, but poetry attaches its emotion to the idea. The idea is the fact. The strongest part of our religion today is its unconscious poetry, says Arnold. So, என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிலிஜியன் எல்லாம் முக்கியமான நேரத்துல நம்மளை கைவிட்டுருச்சுன்னு சொல்றாரு. இப்போ இவர் வாழ்ந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட் அப்போ வாழ்றாரு. விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரியல் அந்த புரட்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நிறைய, அதாவது மக்கள் வந்து இந்த ஓல்டு ஸ்டைல்ல இருந்து புது ஸ்டைலுக்கு மாறிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் புதுமை நடக்குது. நிறைய வந்து மனுஷன் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம மனுஷனுக்கு என்ன வந்து நிறைய கேள்விக்குறிகள், ரிலிஜியன்ல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் ஹெவன்ல காட் இருக்காருன்னு இந்த நம்பிக்கைகள்லாம் போய் திருச்சு. அப்படி வந்து மேல யூனிவர்ஸ் எப்படி இருக்கு, பிரபஞ்சத்தை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நிறைய ஃபேக்ட்ஸ் உள்ள வர வர ரிலிஜியன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அவங்கள மக்களை கைவிட்ட மாதிரி. அப்ப ரிலிஜியன்ல சொன்னதெல்லாம் வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபேக்ட்ஸ்னால அப்படியே கட்டப்பட்டு விட்டதாம், ரிலிஜியன் வந்து கட்டப்பட்டு விட்டது. நிறைய ஃபேக்ட்ஸ் வர 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 அப்ப ரிலிஜியன்ல சொன்னதெல்லாம் பொய்யான்ற மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரே குழப்பம். அதை வந்து விக்டோரியன் டைலமா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து ஒரே குழப்பத்துல இருந்த பீரியட் தான் இந்த விக்டோரியன் ஏஜ். இங்கிலாந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அங்கதானே நிறைய அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ அங்க மக்களுக்கு பயங்கர குழப்பம்.
அப்போ நம்ம ரிலிஜன்ல சொல்லப்பட்டதுல நிறைய விஷயங்கள் வந்து தப்பா இருக்கே. ஏன்னா அந்த ரெவல்யூஷன்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் ரிலிஜன்ல சொல்லப்பட்டதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. அப்போ இட் ஹஸ் டைட் டவுன் த ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிலிஜனை கட்டிட்டு நிறைய உண்மைகள் வெளியே வருது. பட் பொயட்ரி அட்டாச்சஸ் இட்ஸ் இமோஷன் டு த ஐடியா. ஆனா பொயட்ரி அப்படி கிடையாது. ரிலிஜியன் வந்து மக்களை கைவிட்டுருச்சு. ஆனா பொயட்ரி வந்து மக்களோட உணர்வுகளோடு அப்படி பூட்டப்பட்டது. அந்த உணர்வுகள் அது வந்து ஒரு ஒரு உண்மையை சொல்ற ஒரு உணர்வுகள். அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது வந்து மக்கள் வந்து அதை நாடி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ரிலிஜியனை நம்ப முடியல, பொயட்ரிக்குள்ள வர்றாங்க. The strongest part of our religion today is its unconscious poetry, says Arnold. அப்போ ரிலிஜன்ல கூட அதுல இருக்க பொயட்ரி தான் மக்களுக்கு வந்து பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Poetry should be studied more and more, for poetry is capable of higher uses. பொயட்ரிய நிறைய படிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா பொயட்ரி வந்து நிறைய டெஸ்டினிஸ், அதாவது ஹையர் யூசஸ் பண்ண முடியும். பொயட்ரி வச்சு நிறைய விஷயங்கள், பெரிய விஷயங்கள்ல வந்து பெரிய காரியங்களுக்கு பொயட்ரிய வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஹையர் யூசஸ்ன்னு சொல்றாரு. பெரிய விஷயங்கள்னா அதாவது மனசுல ஒரு ஒரு சொல்வோம் இல்லையா, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, நாம மேன்மை அடைகிறதுக்கான விஷயங்களை பொயட்ரி தரும். மக்கள், அதாவது மனித இனம் மேன்மை அடைவதற்கான விஷயங்களை பொயட்ரி தரும் அப்படின்னு சொல்றாரு. People have to turn to poetry to interpret life for us, console us and sustain us. பீப்புள் எதுக்காக பொயட்ரியை நோக்கி திரும்பணும்? ஏன்னா அது வந்து லைஃப் நம்மளுக்காக இன்டர்பிரட் பண்ணி கொடுக்குது, வாழ்க்கை முறைகளை சொல்லி கொடுக்குது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு நிறைய பொயட்ரி, அதாவது பொயட்ரியில சொல்லப்பட்டிருக்கு. பொயட்ரினா கிட்டத்தட்ட லிட்ரேச்சர் தான். லிட்ரேச்சர்ல இருக்கிற நிறைய பொயட்ரி தான், இலக்கியத்துக்குள்ள நிறைய கவிதையா தான் இருக்கும், டிராமாவா இருக்கலாம். எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லைஃபை இன்டர்பிரட் பண்ணி கொடுக்கும், லைஃபை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு இன்டர்பிரட் பண்ணி கொடுக்கும். இட் கன்சோல்ஸ் அஸ், ரொம்ப கன்சோல்ஸ் அஸ், அதாவது நம்ம வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு இருக்கிறப்போ அது நம்ம மனசை வந்து என்ன பண்ணும், மருந்தா இருக்கும். இட் சஸ்டைன்ஸ் அஸ், நம்மளை வந்து வாழ வைக்கும், தாக்கு பிடிக்க வைக்கும். பிரச்சனைகளுக்கு இடையில நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கிறது பொயட்ரி அப்படின்னு சொல்றாரு. விதவுட் பொயட்ரி சயின்ஸ் வில் ரிமைன் இன்கம்ப்ளீட். வெறும் சயின்ஸ் வச்செல்லாம் மனுஷன் வாழ்ந்துட முடியாது. எப்பவுமே சயின்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, உண்மை உண்மை அப்படின்னு போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்பவுமே பாருங்க, நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னா பாட்டு கேட்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு சினிமாக்கு போவோம். ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணணும்னா இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன். அது இல்லாம சயின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ சயின்ஸ் பிகம்ஸ் இன்கம்ப்ளீட் விதவுட் பொயட்ரி, சேஸ் ஆர்னால்ட். Poetry can fulfill its high function only if we keep a high standard for it. Only the best poetry is capable of performing its task. Only that poetry which is the criticism of life can support and stay. So it is important for the readers to recognize and discover highest qualities in poetry. Poetry can fulfill its high function only if we keep a high standard for it. சரி, பொயட்ரியோட முக்கியத்துவத்தை சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே. சரி, எப்படிப்பட்ட பொயட்ரி? பொயட்ரிலேயே எப்படி எப்படியோமான போயம்ஸ், நல்லா இல்லாத போயம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்மளை கன்சோல் பண்ணுமா? அதெல்லாம் லைஃபை இன்டர்பிரட் பண்ணி கொடுக்குமா? அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பொயட்ரியில நம்ம நல்ல பொயட்ரியை தேடி தான், அதை நாடி தான் செல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இட் ஒன்லி ஹை பொயட்ரி, அதுக்கு ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் வச்ச பொயட்ரி, அதை தான் படிச்சுக்கணும். நல்ல தரமான போயம் தான் உனக்கு வந்து உண்மையான ஹாப்பினஸை தரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஒன்லி த பெஸ்ட் பொயட்ரி இஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் இட்ஸ் டாஸ்க். அப்போ இந்த மாதிரி டாஸ்கை உனக்கு லைஃபை வந்து இன்டர்பிரட் பண்ணி கொடுக்கணும், உனக்கு கன்சோல் பண்ணணும், உன்னை சஸ்டைன் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஹை பொயட்ரியால மட்டும்தான் முடியும். Only that is capable of performing its task. Only that poetry which is the criticism of life can support and stay. Okay, the poetry which is the criticism of life, which criticizes life for us, which gives a complete comprehension of life, அதாவது
லைஃப்பை பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு பொயட்ரி தான் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். இட் கேன் மேக் அஸ் சஸ்டைன், அதாவது வாழ்றதுக்கு நம்மளுக்குரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் த பொயட்ரி விச் ஹாஸ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரீடர்ஸ் டு ரெக்கக்னைஸ் அண்ட் டிஸ்கவர் ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் இன் பொயட்ரி. அதனால ரீடர்ஸ்க்கு எது முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லா பொயட்ரியும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொயட்ரியை படிக்கிறதுக்கு இது தரமான பொயட்ரியான்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூ ஹாவ் டு ரிகக்னைஸ் அண்ட் டிஸ்கவர். ரிகக்னைஸ் பண்ண தெரியணும், இது நல்ல பொயட்ரியான்னு ரிகக்னைஸ் பண்ண தெரியணும். டிஸ்கவர், கண்டுபிடிக்க தெரியணும், இது நல்ல பொயட்ரியான்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் இன் பொயட்ரி, ஒரு பொயட்ரியில ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இன் சூசிங் த பெஸ்ட் the reader should be careful of fallacious judgments. ஓகே, அகெயின் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இது ஓகே இல்லை நம்ம முடிவு பண்ணுவோம்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் அது தப்பா போக வாய்ப்பு இருக்கு, ஃபெல்லாஷியஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி ஏமாத்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்னு ஒன்று இருக்கும், பர்சனல் எஸ்டிமேட். இது ரெண்டுனாலையும் நம்ம ஃபுல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்னா என்னன்னா, இப்போ உங்க கண்ட்ரியை சேர்ந்த ஒரு புலவர், அவர் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனவரா இருப்பாரு. உங்க கண்ட்ரியில ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாகவி பாரதியார், அவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவரோட போயம்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட். அது மட்டும் இல்ல, நம்ம கண்ட்ரியில தோன்றி இருக்க நிறைய புலவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்மளே அறியாம நம்மளுக்கு என்ன பண்ணிரும், நம்மளோட கண்ட்ரியோட ரைட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்க மேல ஒரு பிரியம் வந்துடும். ஓகே, அப்போ நம்மளோட அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு ப்ரிஜூடிஸ்டா இருப்போம், பயஸ்டா இருப்போம், இவரோட போயம்ஸ் இந்தியன் ரைட்டர் நல்லா தான் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிஜுடிஸ் வந்துடும். அதே மாதிரி பர்சனல் எஸ்டிமேட்டும் வரும். பர்சனல் எஸ்டிமேட் பொதுவாக கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் பத்தி வருமா, நம்ம கண்டெம்பரரியன் சமகாலத்தியவர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைரமுத்து மாதிரி ஒரு ரைட்டர்னா அவர் நல்லா தான் எழுதுவாரு. எப்பவுமே ஒரு போயட்ரிய அந்த பீரியடை வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உங்க பீரியட்ல இருக்க ரைட்டரை உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது, உங்களுக்கு அவர் மேல இருக்க ஒப்பீனியன் அப்படியே ஃபிக்ஸா இருக்கும் மனசுல. ஸோ நீங்க என்ன பண்ண முடியாது, அவரை எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. The reader should learn to value poetry in its real self and its real value. அப்போ அந்த பொயட்ரியோட தன்மையை அறிஞ்சு நீங்க என்ன பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். The historical estimate is likely to affect our judgment when we are dealing with our ancient poets. The personal estimates when we are dealing with contemporary poets. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதுதான் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட். என்ன பண்ணுமா, ஏன்ஷியன்ட் போய்ட்ஸ், பழைய போய்ட்ஸை பத்தி நம்ம கண்ட்ரியோட போய்ட்ஸை பத்தி படிக்கிறப்போ நம்மள ஃபெலாஷியஸா முடிவெடுக்க வைக்கும், தப்பா முடிவெடுக்க வைக்கும். அதே மாதிரி கண்டெம்பரரி போய்ட்ஸ் பத்தி படிக்கிறப்போ இந்த பர்சனல் எஸ்டிமேட், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சமகாலத்தியவர்கள், இவர் நல்லா தான் எழுதுவார், இது எல்லாம் இந்த பயஸ்னஸ், இந்த ஒரு ப்ரிஜுடிஸ், இது நம்மள என்ன பண்ணும்னா தப்பான முடிவெடுக்க வைக்கும். இவர் நல்லா தான் எழுதுவார்னு நம்மளுக்குள்ள என்ன இருக்கும், ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம தப்பான முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப என்ன பண்ண, டச்ஸ்டோன் மெத்தட் பத்தி பேசுறாரு. டச்ஸ்டோன் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா ஸ்டடி ஆஃப் பொயட்ரி பத்தி தெரியாதவங்களுக்கு கூட இந்த டச்ஸ்டோன் மெத்தட் பத்தி ஒரு ஐடியா இருக்கும். டச்ஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னா, தங்கத்தை உரசி பார்க்குற கல்ல தான் டச்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை எப்படி பொயட்ரியில அவர் பொறுத்துறாரு அப்படின்னு சொன்னா, டச்ஸ்டோனா ஒரு சில போயம்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றாரு. தங்கத்தை உரசி ஒரு டச்ஸ்டோன்னா தங்கத்தை உரசி பார்க்குற கல்லுன்னு சொன்னேன். ஓகே, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தங்கம் சுத்தமானதா இல்லையா அப்படின்னு அந்த கல்லுல உரசி பார்த்து கண்டுபிடிப்பாங்க. தங்கம் சுத்தமான தங்கமான்றத அந்த டச்ஸ்டோன் கொண்டுதான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா,
பொயட்ரியவும் உரசி பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. உரசி பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சில போயம்ஸை எடுத்துக்கணும். என்னன்னா கிளாசிக்கல் பொயட்ரி, ஒரு சில பெரிய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் ரொம்ப ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் பொயட்ரி எழுதினவங்க இருக்காங்க இல்லையா, எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் பொயட்ரியை எடுத்துக்கணும். அவங்களோட பொயட்ரியில ஒரு சில மாடல்ஸ், அவங்களோட எந்த லைனுமே பிரசித்தமானது தான், ரொம்ப புகழ் பெற்றது தான், ரொம்ப அற்புதமானது தான், ஒன்றை விளக்கி ஒன்றை எடுக்கலாம் முடியாது. அவங்களோட ஒவ்வொரு லைன்ஸும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதில் ஒரு சில பேசேஜஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணுங்கிறாரு, இல்லைன்னா ஒரு சில லைன்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறாரு. அந்த லைனை சொல்லி பார்த்துக்கணுமா. நீங்கள் எந்த பொயட்ரியை படிக்க போகிறீங்களோ அந்த பொயட்ரியை அந்த நீங்கள் இந்த டச்ஸ்டோனை எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பொயட்ரியோட கம்பேர் பண்ணி பார்த்து இந்த பொயட்ரிக்கு அந்த கிளாசிக்கல் பொயட்ரியோட தகுதிகள் இருக்கா, இருந்தா அது குட் பொயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை தான் வந்து டச்ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, read it and again give the meaning. Arnold says that the reader should be capable of finding and reading real classical poetry and not false classical poetry. முதல் ரியல் கிளாசிக் பொயட்ரி, நல்ல பொயட்ரி எதுங்கிறத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். To find out which is real classic, Arnold lays out certain rules and regulations. அப்போ உண்மையான கிளாசிக் பொயட்ரி, உண்மையான ஒர்த்துள்ள பொயட்ரி, நல்ல பொயட்ரி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம். He gives the name Touchstone for it. அதுக்கு தான் அவர் கொடுக்குற நேம் Touchstone. Arnold says, in order to find out highest quality of poetry, one should take concrete examples from classic poetry of the very highest quality. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, in order to find out highest quality of poetry, அதாவது பொயட்ரியில highest quality of poetry இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிக்கணும், எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். தாந்தே, ஹோமர் மாதிரி யூரோப்பியன், அவங்களுக்கு அவங்க தான் பெரிய ரைட்டர்ஸ். ஓகே, நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மகாபாரதம் அந்த மாதிரி நம்ம வந்து பேசுவோம். யூரோப்பியன் ரைட்டர்ஸ்க்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிளே கிடையாது. ஏன்னா 14th century சாசர்ல இருந்து தான் அவங்க ரைட்டர்ஸே ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கிளாசிக் ரைட்டர்ஸ்னு அவர் நேம் பண்றது தாந்தே, ஹோமர் மாதிரி வேற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, அதாவது கிரீக், லாட்டின்ல இருந்த ரைட்டர்ஸை தான் எடுத்துக்கிறாரு. அவங்களோட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கை தான் என்னவா எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கிறாரு. டச்ஸ்டோன் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கிறாரு. Arnold says, in order to find out highest quality of poetry, one should take concrete examples from classic poetry of the very highest quality. highest qualityல இருக்கிற பொயட்ரியில இருந்து ஒரு சில கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கணும், ஒரு சில லைன்ஸ் எடுத்துக்கணும், ஒரு சில மாடல்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்ட் பேசேஜஸ் ஆர் சிங்கிள் லைன்ஸ் ஃப்ரம் ஹோமர், தாந்தே, ஷேக்ஸ்பியர், மில்டன் and others may be memorized and applied as a touchstone to test the worth of poems we want to read. உலகமே ஒத்துக்கிட்ட பெரிய ரைட்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஹோமரோட ஒர்க்கா இருக்கலாம், தாந்தேயோட ஒர்க்கா இருக்கலாம், இங்கிலீஷ் கிளாசிக்ஸ்ல, இங்கிலீஷ் ஒர்க்ஸ்ல வந்து ஷேக்ஸ்பியரோட ஜீனியஸை யாரும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாதனால ஷேக்ஸ்பியர், மில்டன் இந்த மாதிரி ரைட்டர்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், டச் ஸ்டோன் எடுத்துக்கலாம், மாடல்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களோட ரைட்டிங்ஸ்ல இருந்து ஒரு சில நல்ல எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். அடுத்ததான் என்ன பண்ணும், this will enable the reader to detect the presence or absence of the high poetic quality. அடுத்து நம்ம எந்த பொயட்ரியை கம்பேர் பண்ணணுமோ அதை சைட் பைல வச்சுக்கணும். நம்ம எந்த பொயட்ரியை வந்து கிளாசிக் பொயட்ரியான்னு அப்படின்னு சொல்ல வர்றோமோ அதை சைட்ல வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த பெஸ்ட் பொயட்ரியும் கிளாசிக் பொயட்ரியும் நாம எடுத்திருக்க பொயட்ரியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த கிளாசிக் பொயட்ரியில இருக்கிற குட்னஸ் நம்ம படிக்க போற பொயட்ரியில இருக்கா அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் கால்ட் அஸ் த டச்ஸ்டோன் மெத்தட். அடுத்து அவர் பேசுற விஷயம் ஹை சீரியஸ்னஸ். ஒரு ஒர்க் அப்படின்னா அதுல ஹை சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஹை சீரியஸ்னஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒர்க்ல வந்து அந்த ஒரு பொயட்ரி வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயத்தை எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப ஒரு மனுஷனுக்கு தேவையான அவனோட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் சொல்லித் தர்றதா தான் ஹை சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. Arnold is of the opinion that if the matter of a poet has truth and high seriousness, the manner and diction would also acquire the accent of superiority. அதாவது ஒரு ஆத்தர் ஒரு பொயட் வந்து அவரோட சப்ஸ்டன்ஸ் அந்த அந்த ஒர்க்கோட விஷயம் வந்து ரியலா நல்ல விஷயத்த சொல்ல போறாரு யாருக்கு மக்களுக்குன்னு சொன்னா என்ன ஆயிரும் நேச்சுரலா டிக்ஷன் வார்த்தைகளும் சிறப்பா அமையுமா அதோட அக்சென்ட் எல்லாமே நல்லா டோன் எல்லாமே நல்லா வந்துடும். அப்போ ஒர்க்கோட சப்ஸ்டன்ஸ் அந்த ட்ரூத் இருக்கு இல்லையா ஐடியா இருக்கு இல்லையா அந்த ஐடியா வந்து ஹையா இருக்கணும் பெரிய விஷயத்த மனுஷனுக்கு சொல்ல வரணும் அப்ப தன்னால மற்ற விஷயங்களும் ரொம்பவே நல்லா அமைஞ்சிரும்னு சொல்றாரு. He then goes on a survey from Chaucer to Burns to find out the high seriousness in their poetry. அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா இங்கிலீஷ் கிளாசிக்ஸ் இங்கிலீஷ் போயட்ரி இருக்காங்களே இங்கிலீஷ் போயட்ஸ் இருக்காங்களே அவங்கள பத்தி அவரா ஒரு சின்ன எஸ்டிமேட் பண்றாரு. அவரோட டச் ஸ்டோன் வச்சு அவரே வந்து என்ன பண்றாரு ஒரு பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் மாதிரி பண்ணி பாக்குறாரு. ஒவ்வொரு ஆத்தரையும் எடுத்துக்கிட்டு இவங்களோட போயட்ரி நல்ல போயட்ரியா இல்லையான்னு சொல்லி சாசர்ல இருந்து அவரோட பீரியட் வரைக்கும் உள்ள முக்கியமான போயட்ஸ் எடுத்து பாக்குறாரு. எல்லா போயட்ஸும் இல்ல ஒரு சில ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு சில போயட் எடுத்து பாக்குறாரு. சாசர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு பாருங்க. ஹை சீரியஸ்னஸ் அதாவது நல்ல போயட்ரியா இருக்கலாம் ஆனா ஹை சீரியஸ்னஸ் இருக்கான்னு பாக்குறாரு. ஹை சீரியஸ்னஸ்னா ஒரு பெரிய ட்ரூத் ஒரு உண்மைய ஒரு பெரிய விஷயத்த மனுஷனுக்கு தேவைப்படுற ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரான்னு பாக்குறாரு. சாசரை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாரு பாருங்க. Chaucer's poetry has largeness, freedom, shrewdness and benignity அப்படின்னு சொல்றாரு. லார்ஜ்னஸ் இருக்கு சாசர்ட்ட பெருசா அப்படியே நிறைய விஷயம் சொல்றாரு. ஃப்ரீடம் இருக்கு ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்கு ஷ்ரூட்னஸ் ரொம்ப ஷார்ப்பா இன்டெலெக்சுவலா அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. பினைனிட்டி குட்னஸும் இருக்கு அவரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனசோட எல்லாத்தையும் பார்த்து poem எழுதியிருக்காரு. He surveys the world from a truly human point of view. ஒரு மனுஷனா இருந்து இன்னொரு மனுஷனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு ஒரு ட்ரூலி ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் எழுதியிருக்காரு. Arnold acknowledges Chaucer is the father of splendid English poetry. இது வந்து சாசரோட ஓன் வேர்ட்ஸ். இந்த இட்டலிக்ஸ்ல வர்றதெல்லாம் வந்து நம்ம இதுல பாக்குற வேர்ட்ஸ் தான் ஒர்க்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஓகே he says Chaucer is the father of English poetry. ஓகே excuse me. ஓகே Chaucer is the father of our splendid English poetry அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கிலீஷ் போயட்ரியோட ஃபாதர் சாசர் ஹீ இஸ் அவ வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு அந்த டைட்டிலையும் அவருக்கு தராரு. பிகாஸ் பை த லவ்லி சார்ம் ஆஃப் ஹிஸ் டிக்ஷன் த லவ்லி சார்ம் ஆஃப் ஹிஸ் மூமெண்ட் ஹி மேக்ஸ் அன் இப்போ கன்ஃபவுண்ட்ஸ் அ ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே ஸோ அவர் வந்து நிறைய இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ஒரு கிணறு மாதிரி இருந்தவர் அவரு. அடுத்ததான் by the lovely charm of his diction, the lovely charm of his movement. அவரோட ஒர்க்கை படிச்சீங்கன்னா அவரோட வேர்ட்ஸ் அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த நடை இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ட்ரெடிஷனை வந்து முன்னாடி நிறுத்தினவர்
சாசர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஜான்ராவையே அவர் முன்னாடி கண் முன்னாடி நிறுத்தினவர். பட் he is wanting in high seriousness. Arnold says that Chaucer is not a classic. His passage of Dante to that of Chaucer, he compares a passage of Dante to that of Chaucer and says that he has the truth of substance but lacks high seriousness. சரி, சாசர் பத்தி நிறைய ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்னால்டு. ஏன்னா அவரை தானே நம்ம ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரியா சொல்றோம். ஸோ அவரை வந்து நிறையவே பேசிட்டு என்ன தெரியுமா சொல்வாரு அப்படின்னா, நிறைய அவர்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா ஹை சீரியஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது அந்த சீரியஸா முக்கியமான விஷயமா மனுஷனுக்கு சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் இல்லை. நல்ல மாரல், அந்த ஹை மாரலை வந்து அவரோட பொயட்ரி வந்து ப்ரீச் பண்ணல. அந்த ஹை சீரியஸ்னஸ் இல்லை, அதனால அவர் கிளாசிக் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஓகே, நம்மளாம் இங்கிலீஷோட ஃபாதரா சொல்ல, பொயட்ரியோட ஃபாதர் மட்டும் இல்ல, லாங்குவேஜோட ஃபாதர்னே சொல்லக்கூடிய சாசரை பத்தி ரொம்பவே நிறைய பேஜஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர்பா இருக்க ஒரு பொயட்ரி, எல்லாமே நல்லா சொல்லியிருக்காரு. ஆனா கடைசியில என்ன சொல்லிடுவாரு, ஹை சீரியஸ்னஸ் இல்ல, அதனால அவர் ஒரு கிளாசிக் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. கிளாசிக்னா பெஸ்ட், பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சீரியஸ்னஸ் இல்ல அவரோட ஒர்க்ல. ஒரு மாரல், அந்த ப்ரீச்சிங் இருக்கு இல்லையா, மனுஷனுக்கு தேவையான அந்த உயரிய விஷயங்களை எல்லாம் ப்ரீச் பண்ணல அவரோட ஒர்க்னு சொல்றாரு. அடுத்து ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன்ல அவருக்கு சந்தேகமே இல்லை. அவரோட ஒர்க்ஸை வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒர்க்ஸை மாடலாவே எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அதனால அவரு ரெண்டு பேரையும் கிளாசிக்ஸ், அவங்களெல்லாம் பத்தி பேசக்கூட எனக்கு பெருசா அவர் பேசியிருக்கவே மாட்டார். அவங்க வந்து விதவுட் எனி செகண்ட் தாட்ஸ் தே ஆர் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ட்ரைடன் அண்ட் போப், இவருக்கு முந்தின ஏஜ்ல வாழ்ந்தவங்க தான் ட்ரைடன் அண்ட் போப். அவங்க வந்து தே ஆர் நாட் பொயட்டிக்கல் கிளாசிக்ஸ். அவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க, அந்த டைம்ல ரொம்ப புகழ் பெற்றவங்க தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, தே பொயட்ரி ஹாஸ் பொயட்டிக் லார்ஜ்னஸ், ஃப்ரீடம், இன்சைட், பினைனிட்டி, இது எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா கிளாசிக்ஸ் கிடையாது. ஏன்னா ஹை சீரியஸ்னஸ் இல்லை. எப்படி சாசருக்கு சொன்னாரோ அதே தான் இவங்களுக்கும் சொல்றாரு. ஹை சீரியஸ்னஸ் இல்லாததுனால அவங்களும் கிளாசிக்ஸ். அப்ப இது வரைக்கும் ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் மட்டும்தான் என்ன சொல்றாரு, ஹை சீரியஸ்னஸ் உள்ள கிளாசிக்ஸ்னு சொல்றாரு. அடுத்ததா கிரே, தாமஸ் கிரே, இவரை வந்து ப்ரீ ரொமான்டிக்னு சொல்லுவோம். அவரை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு யூனிக் poet. கிரே பத்தியும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. கிரே இஸ் த யூனிக் poet of the age of Dryden and Pope. He calls Gray a poetic classic, but he is the scantiest of classics ன்னு சொல்றாரு. இவர் ஒரு கிளாசிக் தான், ஏன்னா நிறைய அந்த ஹை சீரியஸ்னஸ் அவரோட ரைட்டிங்ஸ்ல இருக்கு, ஆனா அவர் ரொம்ப குறைவா தான் கொடுத்திருக்காராம். எதுக்கு, லிட்ரேச்சருக்கு அவரோட அந்த என்னது அவர் வந்து எழுதியிருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ ஹி சேஸ் தட் ஹீ இஸ் த ஸ்கேண்டியஸ்ட் ஆஃப் கிளாசிக்ஸ். ஹி ஹஸ் நாட் கிவன் மோர் டு லிட்ரேச்சர். தட்ஸ் வை ஹி சேஸ் ஹி ஹஸ் நாட் கான்ட்ரிபியூட்டட் மோர் டு லிட்ரேச்சர். ஸோ ஹி சேஸ் ஹி இஸ் த ஸ்கேண்டியஸ்ட் ஆஃப் கிளாசிக்ஸ். ரொம்ப கம்மியாக கொடுத்து, ஸ்கேண்டினா குறைச்சலாக கொடுத்துருக்கு. கிளாசிக்ஸ்ல ரொம்பவே குறைச்சலாக கொடுத்தவர் தான் கிரே அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹி டேக்ஸ் பர்ன்ஸ், இவரும் ஒரு ப்ரீ ரொமான்டிக் தான். அவர் பர்ன்ஸ் பத்தி சொல்றப்போ ஆர்னால்ட் என்ன சொல்றாரு, டாக்கிங் அபவுட் பர்ன்ஸ், ஆர்னால்ட் சேஸ் தட் இஸ் ரியல் மெரிட் யூஸ் டு பி ஃபவுண்ட் இன் ஸ்காட்ச் போயம்ஸ். அதாவது ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் தான் பர்ன்ஸ். இங்கிலீஷ் போயம்ஸும் எழுதியிருக்காரு, ஆனாலும் அவரோட ஸ்காட்ச் போயம்ஸ்ல தான் அவரோட மெரிட்டை நம்ம பார்க்க முடியும். என்னதான் இங்கிலீஷ்ல எழுதினாலும் அது என்ன செகண்டரி லாங்குவேஜ் தானே. செகண்ட் லாங்குவேஜ்ல எழுதுறப்போ we cannot judge him with his English poems. We can judge his merit only through his Scotch poems ன்னு சொல்லியிருக்காரு. He says that Burns has truth of substance. அவர்துல நிறைய விஷயம் இருக்கு, நல்ல விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. Burns is by far the greatest force than Chaucer, though he has less charm. சாசரை விட நிறைய நல்ல விஷயம் பேசியிருக்காரு பர்ன்ஸ், ஆனா சாசர் அளவுக்கு சாம் இருக்காது. சாம்னா என்னன்னா, அந்த நடையில வந்து ஒரு அழகு, அந்த அழகு வந்து நம்ம பர்ன்ஸ்ட பார்க்க முடியாது. சாசட் இருக்க சாம் பர்ன்ஸ்ட இல்ல அப்படிங்கிறாரு. பட் பர்ன்ஸ் டு நாட் ஹாவ் தட் ஹை சீரியஸ்னஸ் விச் இஸ் born ஆஃப் அப்சல்யூட் சின்சியரிட்டி. ரொம்ப சின்சியரா அந்த வர வேண்டிய அந்த ஹை சீரியஸ்னஸ், அவர் சொல்லக்கூடிய அந்த ஹை சீரியஸ்னஸ்ன்ற விஷயம் பர்ன்ஸ்டையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரையும் கிளாசிக்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட், Arnold do
do not talk about Wordsworth, Byron and Shelley. அடுத்ததா வந்து Wordsworth, Byron, Shelley அவரோட ஏஜ் சேர்ந்தவங்க தான். since it may be marred by personal judgment. ஏன் அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறாருன்னா ரொம்ப சமகாலத்தியவங்க அவங்கள பத்தி பேசுறப்போ நான் வந்து பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்னால ஸ்வே ஆயிடுவேன், என்னோட ஜட்ஜ்மெண்ட் சரியா இருக்காது, அவங்கள பத்திய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து என்ன தப்பாயிடும் என்னோட ஜட்ஜ்மெண்ட், அதனால நான் ஜட்ஜ் பண்ணலன்னு சொல்றாரு. ஸோ இத்தனை பேர் அவரு ரெக்கார்ட் பண்ணதுல யார கிரேட்டஸ்ட் சாசரை கிளாசிக் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் கிளாசிக்னு சொல்வாரு. ட்ரைடன் போப்ப கிளாசிக் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாரு. கிரே இஸ் த ஸ்கேண்டியஸ்ட் ஆஃப் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பர்ன்ஸ் வந்து கிளாசிக் இல்லை ஏன்னா ஹை சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி அண்ட் பைரனை பத்தி பேசுறப்போ அவங்கள நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க ஐ மே பி ஸ்வேட் பை பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. Thus, Arnold concludes that good literature will never lose its value. So strong is Arnold's faith in the value of the poetry of the highest kind. So Arnold எப்படி கன்க்ளூட் பண்ற எஸ்ஐ அப்படின்னு சொன்னா, லிட்ரேச்சர் இலக்கியம் வந்து எப்பவுமே அதோட வேல்யூவை லூஸ் பண்ணவே பண்ணாது. அது வந்து கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு அதை தேடி வர்றவங்க கிட்ட நாடி வர்றவங்களுக்கு அது கண்டிப்பா துணை போகும்னு சொல்றாரு. his faith in the value of poetry of the highest kind. கண்டிப்பா ஹையஸ்ட் poetry வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி தான் கன்க்ளூடும் பண்ணியிருக்கிறாரு. I hope you understood and liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.